இந்த மழைக்காலம் வந்தாலே எல்லாரும் சூடா ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு நினைப்போம். அப்படி நம்ம சாப்பிட்ற பொருள் இந்த மழைக்காலத்துல ஏற்படக்கூடிய சளி இருமலை சரி செய்யறதா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அதுக்காக இன்னைக்கு நானும் வெங்காய போண்டா செய்யலாம்னு சொல்லிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டு கூடவே கொஞ்சோண்டு மைதா மாவு, கோதுமை மாவு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், முக்கியமா இதுல கொஞ்சோண்டு ஜீரகத்தையும் மிளகு தூளையும் போட்டுக்குங்க. ஏன்னா இது ரெண்டு தான் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சளி இருமலை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் வீட்டுல அரைச்ச மிளகாத்தூளை கொஞ்சோண்டு போட்டுட்டு கூடவே கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு லேசா தண்ணியை தெளிச்சு நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க. எல்லாம் பிசைஞ்சதுக்கு அப்புறம் சின்னதாவும் இல்லாம பெருசாவும் இல்லாம இது மாதிரி ஒரு சைஸா உருண்டையை பிடிச்சி எடுத்துக்குங்க. நானும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டையை பிடிச்சி வச்சுட்டு ஒரு கடாயில கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பிடிச்சி வச்சிருந்த உருண்டையை எடுத்து அந்த எண்ணெயில போட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயில பொரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தாக்கா நாங்க எதிர்பார்த்த வெங்காய போண்டா எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த வெங்காய போண்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ண போண்டாவை எல்லாத்தையும் ஒரு தட்டுல எடுத்து போட்டுக்கின்னு நானும் எங்க பசங்களும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். சரி, நம்ம செஞ்ச போண்டாவை முதல்ல நம்ம சாப்பிடக்கூடாது, தம்பி ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்போம்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவனும் அந்த போண்டாவை கையில வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே சூப்பரா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி இந்தாங்கடா பசங்களா, நீங்களும் சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு போண்டாவை கொடுத்துட்டு நானும் ஒரு போண்டாவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாலுமே இந்த வெங்காய போண்டா அருமையா இருந்துச்சு. நீங்களும் உங்க ஊர்ல இது மாதிரி மழை பெஞ்சாக்கா கண்டிப்பா வெங்காய போண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அது சாப்பிடறதுக்கும் சூப்பரா இருக்கும், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சளி இருமலையும் கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் நானும் எங்க பசங்களும் உட்காந்து அந்த போண்டாவை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு.